தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓத தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله يبغض الكسل من السبان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, 5வது அவையாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்து 4 ஆண்டுகளில் தாயார் வஃபாத்தாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபிலே அவர்களின் வளர்ப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ஆண்டுகள் வரை வளர்கிறார்கள். 8வது வயதிலே அப்துல் முத்தலிபும் வஃபாத்தாகிறார்கள். பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அபூ தாலிப், சிறிய தந்தை அபூ தாலிப் எடுக்கிறார். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு 5 மனைவிகள் இருந்தார்கள், 16 பிள்ளைகள். சென்ற அவைகளை நாம் பார்த்தோம். அதுல பாத்திமாவுக்கு பிறந்தவர்கள் 3 பேர்கள் தான். ஒன்று ஜுபைர், அப்துல்லா, அபூ தாலிப். ஜுபைர் சிறுவயதிலேயே இறந்து போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் அவர்களின் தகப்பனார் அப்துல்லா இறந்து போகிறார்கள். இப்பொழுது ஒரு வயிற்றில் பிறந்திருக்கிற அப்துல்லா கூட உடன் பிறந்திருக்கிற அபூ தாலிபினுடைய பொறுப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். 12 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 12 வயதாக ஆகிற பொழுது முதல் பயணம், அதுவரை ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த நாயகம், வியாபாரத்திற்கான முதல் பயணம் 12வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்குகிறார்கள். சிரியாவிற்கு செல்ல வேண்டும், ஷாமுக்கு செல்ல வேண்டும். அபூ தாலிப் தன்னுடைய சகோதரன் மகன் பெருமானாரை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் ஷாமுக்கு. செல்லுகிற வழியிலே ராகிப் பார்க்கிறார், புஹைரா ராகிப் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுவார், இவரின் பொறுப்பாளர் யார் என்று கேட்பார். அபூ தாலிப் தான் இவரின் பொறுப்பாளர். யூதர்களால் இந்த குழந்தைக்கு அழிவு ஏற்படலாம், இவர்தான் இறுதி நபி. ஒரு காலத்திலே நுபுவத்தை இவர் வெளிப்படுத்துவார். ஆனால் இவரின் அங்க அடையாளங்களை பார்த்து யூதர்கள் கொலை செய்து விடுவார்கள், சிரியாவிற்கு தயவு செய்து அழைத்து செல்ல வேண்டாம் என்று செல்லுகிற வழியிலேயே அபூ தாலிபிடத்திலே சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார பயணத்திலிருந்து வீடு திரும்பி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலே ஆக சிறந்தவர்களாக வாழ்ந்து வளர்ந்து வருகிறார்கள். நாயகத்திற்கு வயது 18. இந்த 18 வயது நாயகம் காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து காபா வலம் வரக்கூடிய இடமாகத்தான் இருந்தது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயதிலே காபாவை சுற்றி வருகிற பொழுது யமன் தேசத்திலிருந்து உக்ஸிம் இப்னு ஸைஃபி என்று வேதக்காரர், வேதம் படித்தவர் காபத்துல்லாவுக்கு வருகிறார். இந்த காபத்துல்லாவிலே வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து விருந்து கொடுக்கிற பொறுப்பை ஏற்றவர்கள் அபூ தாலிப். அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி யார் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் அபூ தாலிபை சந்திப்பார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுவை சந்திப்பார்கள். அபூ தாலிபை சந்தித்து நான் யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சை நிறுத்திவிட்டு, அபூ தாலிபிடத்திலே பேசுவதை நிறுத்திவிட்டு உக்ஸிம் இப்னு ஸைஃபி 18 வயது அந்த இளைஞனை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அபூ தாலிப் கேட்கிறார், இந்த இளைஞனை பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள், என்ன காரணம்? உக்ஸிம் இப்னு ஸைஃபி கேட்டார், இந்த இளைஞனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இந்த இளைஞன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, என் புள்ளதான் அது, என் வளர்ப்பில் தான் வளர்கிறார், என் புள்ளதான் அது. அப்ப அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி 18 வயது இளைஞனை குறித்து சில கேள்விகளை கேட்கிறார். இந்த இளைஞனை பற்றி வளர்க்கிற பெற்றோரே நீங்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறீர்கள்? 18 வயது இளைஞனை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறீர்கள்? உக்ஸிம் இப்னு ஸைஃபி கேட்பார். அவரை பற்றி தகப்பனார்ட்ட, நம்ம பிள்ளைகளை பற்றி தகப்பனார்ட்ட கேட்ட தகப்பனார் என்ன பதில் சொல்றார்? 18 வயது இளைஞனை பற்றி கேட்டால் இவனை பெறுறதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம், படாத பாடுபடுத்துகிறார் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் அபூ தாலிப் இடத்திலே இந்த இளைஞனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க அபூ தாலிப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அக்ரபுல் கௌமி மவத்தா. அக்ரபுல் கௌமி மவத்தா, சமூகத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர். 18 வயதிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் மீது பாசம் கொண்டவர்களாக மாறி போனார்கள். யாரெல்லாம் காபாவுக்கு வருகிறார்களோ அவர்களை தேடி சென்று தண்ணீர் கொடுப்பது, தேடி சென்று உணவு கொடுப்பது, தேவைகளை பூர்த்தி செய்வது. 18 வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி சென்று உதவுகிறார்கள். இதைத்தான் சொல்லுவார் அக்ரபுல் கௌமி மவத்தா, சமூகத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர். இந்த 18 வயது இயற்கையிலேயே தன்னை மட்டும் பார்க்கிற வயது. அரும்பு மீசி முளைக்கும், கண்ணாடிகளை பார்த்துக் கொண்டு தன்னை அலங்கரிக்கிற வயது அந்த வயது. தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்று பார்த்துக் கொள்ளுகிற வயது அந்த வயது. ஆனால் பெருமானார் அந்த 18 வயதிலே அபூ தாலிபால் சொல்லப்படுகிறார்கள் கண்மணி நாயகம். அதிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகிற வரை சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்ட அன்பை அளக்க முடியாது. நாயகம் கொண்ட அன்பை அளக்க முடியுமா? இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு பாசம்! அல்லாஹு அக்பர். உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பார்க்கிற வாய்ப்பை, தன்னை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பை உலகத்தில் வேற யாருக்குமே கொடுக்கல. நாயகத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான் தன்னை பார்க்கிற வாய்ப்பு. உலகத்தில் எந்த நபியாவது உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹ்வை கண்டார்களா? ஆனால் பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ்வை காணுகிற வாய்ப்பு மேராஜிலே வழங்கப்பட்டு நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். பெருமானார் முகத்திலே சந்தோஷம் இல்லையே, என்ன நாயகமே இவ்வளவு தூரம் கூப்பிட்டு உங்களுக்கு நேரடியா சலாம் சொல்றோம், சந்தோஷம் இல்லை. எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்திற்கு வேண்டாமா என்றார்களே. எனக்கு மட்டுமா சலாம்? இந்த நேரத்திலும் உம்மத்தை மறக்காதவர்கள். அதனாலதான் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அத்தஹியாத்தை அல்லாஹ் மிஅராஜிலே வழங்கினான். அந்த நினைவாகத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அத்தஹியாத் ஓதுகிறோம். நாம் ஓதுகிற அத்தஹியாத் நேரடியாக அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த பரிசு. ஆக உயர்ந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. இதைத்தான் சொல்லுகிறார் அக்ரபுல் கௌமி மவத்தா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள். வருஷத்துக்கு மதீனாவுக்கு போனதிலிருந்து வஃபாத்தாகிற வரை ஒவ்வொரு வருடமும் 2 ஆடு குர்பானி கொடுப்பார்கள் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு தனக்கு இன்னொன்னு உம்மத்துக்கு, ஒன்னு தனக்கு இன்னொன்னு உம்மத்துக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுப்பார்கள். பெருமானார் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே
100 ஒட்டகை, 63 ஒட்டகை தன் கையால் அறுக்கிறார்கள். 37 ஒட்டகையை பெருமானார் அலி ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி, நீங்கள் அறுத்து விடுங்கள் அலியே, என் உம்மத்திற்காக. உயர்ந்த அமல் குர்பானி. அந்த குர்பானியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்காகத்தான் செய்தார்கள். அப்ப அக்ரபுல் கௌமி மவத்தா, இந்த சமூகத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர் நபிகள் பெருமானார். இளமையிலிருந்தே இது துவங்குகிறது. அபூ தாலிப் சொல்றார், உக்ஸிம் இப்னு ஸைஃபிட்ட, இவர் மாதிரி அன்பு கொண்டவர் யாரும் இல்லை. உக்ஸிம் இப்னு ஸைஃபி காபத்துல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாரு, அவகைரு ஹாதா, இவர் சம்பந்தமா வேறு ஏதாவது நன்மைகள் இருக்கான்னு கேட்டார். இவர் சம்பந்தமா வேறு ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா? அபூ தாலிப் சொன்னார், அபர்ருஹும் பரக்கா, இவர் தொட்டதெல்லாம் விளங்கும், பரக்கத்து நிறைந்தவர் இவர். அபர்ருஹும் பரக்கா, இவர் எதுல தொடுகிறாரோ அது பரக்கத்து நிறைந்ததாக மாறும். 18 வயது இளைஞனை பார்த்து நாம சொல்லுவோம், இவர் இந்த என் பையன் எந்த வியாபாரத்துக்கு போனாலும் விளங்க மாட்டேங்குது. நம்ம நாட்டு பிரதமர் மாதிரி தொட்டது எதுலையுமே பாஸ் ஆகி சரித்திரம் இல்ல, ஜி எதை தொட்டாலும் ஃபெயிலா போயிடும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபர்ருஹும் பரக்கா. அல்லாஹு அக்பர். ஒரு வரலாறு, 2 வரலாறு அல்ல. 18 வயதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாளை பார்க்கலாம். 18 வயதிலே மக்காவிலே பஞ்சம் ஏற்பட்ட போது கிணற்றிலே துப்பிய வரலாறு உண்டு. அந்த கிணற்றிலே தண்ணீர் இன்று வரை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானை வளப்பகுதியிலே கிணற்றிலே உமிழ் நீரை உமிழ்ந்தார்கள். அதன் பரக்கத் இன்று வரை தண்ணீர் உண்டு. அபர்ருஹும் பரக்கா. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிறார்கள். ரொம்ப அற்புதமான சஹாபி. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதீனாவில் இருந்து வந்து சந்தித்தார்களே 6 பேர்கள், அதிலே உள்ளவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. மகனார் வந்து சொல்றாரு, நாயகமே, எங்க தகப்பனார் வஃபாத் ஆகி விட்டார், ஆனா நிறைய கடன் இருக்கிறது நாயகமே, கடன்காரர்கள் எல்லாம் வரிசையாக இருக்கிறார்கள் நாயகமே, அந்த கடனை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை நாயகமே. பெருமானார் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. கொஞ்சம் கோதுமை இருக்கிறது நாயகமே, அந்த கோதுமைகளை எல்லாம் குவியலாக போட்டு வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கோதுமைகளை குவித்து வை, நான் வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. கோதுமையில ரசூலுல்லாஹ் உட்காரல, சவாரி செய்தார்களாம். ஏறி குதித்து அமருவோம் இல்லையா, இந்த மண்ணுல ஏன்னா சின்ன பிள்ளைய குதிச்சு உட்கார்ற மாதிரி, அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமைகளை குதித்து அமர்ந்து, யாரெல்லாம் கடன்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கோதுமையாக வாங்கட்டும், எவ்வளவு பொருள் கொடுத்தார்களோ அவ்வளவுக்கு கோதுமையை கலந்து கொடுத்தார்கள். எல்லா கடன்காரர்களும் கோதுமையை பெற்று சென்றார்கள். எல்லா கடன்காரர்களும் கோதுமையை பெற்று சென்றார்கள். ஆனால் அந்த கோதுமை முடியவே இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து 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 ஜாபிர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்து பார்த்து ஆனந்தத்தில் கண்ணீர், நாயகமே, நீங்கள் அமர்ந்தீர்கள், கொடுத்து கொண்டே இருந்தீர்கள், குறையவே இல்லையே. பெருமானார் சொன்னார்கள், என் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அபர்ருஹும் பரக்கா, தொட்டதிலெல்லாம் பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு செல்லுகிற வேளையில் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட சஃபர், பயணம் செய்கிற பொழுது தண்ணீர் இல்லை. ஒளி செய்வதற்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாயகமே, ஒளி செய்ய தண்ணீர் இல்லை நாயகமே, என்ன செய்வது என்று தெரியவில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னாங்க, கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அந்த தண்ணீருக்குள்ளே பெருமானார் கையை விட்டார்கள், ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். தண்ணி, ஒரு செம்புல தண்ணி இருந்தா எவ்வளவு பேர் ஒளி செய்யலாம்? ஒரு செம்பு தண்ணீர்ல எவ்வளவு பேர் ஒளி செய்யலாம்? ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 5 பேர். ஆனால் 1400 பேர்கள் ஒளி செய்தார்கள். 1400 பேர் குளிக்க வேண்டியவர்கள் குளித்தார்கள். அல்லாஹு அக்பர். அதனால்தான் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் விளக்குவார்கள், எந்த தண்ணீர் சிறந்தது. தண்ணீர் பல வகை உண்டு. உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் என்று சொல்லுகிற ஜம்சம் சிறந்ததா? மறு உலகத்திலேயே சிறந்த தண்ணீர் என்று சொல்லுகிற ஹவுலுல் கௌசரின் தண்ணீர் சிறந்ததா?
அல்லது நாயகத்தினுடைய 2 விரல்களுக்கு இடையிலிருந்து கொப்பளித்தது, இந்த தண்ணீர் சிறந்ததா என்று கேட்கிற பொழுது கடைசியில் முஹத்திஸீன்கள் முடிவுரை எழுதுகிறார்கள், ஹவுலுல் கௌசர் தண்ணீரை விட, ஜம்சம் தண்ணீரை விட நாயகத்தின் விரல்களுக்கு இடையிலிருந்து கொப்பளித்து வந்தது அந்த தண்ணீருக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, பரக்கத். பெருமானார் கொஞ்ச தண்ணீரில் கை வைத்தார்கள், பரக்கத். இதைத்தான் சொல்லுவார்கள், அபர்ருகும் பரக்கா, அபர்ருகும் பரக்கா. பரக்கத்தில் நாயகத்திற்கு நிகர் யாருமே இல்லை. உக்ஸிம் இப்னு ஸைஃபி இடத்திலே அபூ தாலிப் சொல்லுகிறார். அல்லாஹு அக்பர். அழகான வரலாறு ஹதீஸ்களிலே பொறிக்கப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தொட்டாலும் அதிலே நாங்கள் சந்தோஷத்தை உணர்வோம் என்கிறார்கள். கையில பெருமானார் லேசா தொட்டுட்டு போயிட்டா அந்த சந்தோஷத்தை நாங்கள் உணர்வோம். அவ்வளவு பரக்கத்தான மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமையிலிருந்தே வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளவல்கள் நாயகத்தினுடைய வரலாறை படிக்க வேண்டும், நாம் பரக்கத்து நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரப்பே, நான் எதையெல்லாம் தொடுகிறேனோ அதிலெல்லாம் பரக்கத்தை செய். பெருமானாருக்கு பரக்கத் செய்த ரப்புல் ஆலமீனே எங்களுக்கும் அபிவிருத்தியை நசீபாக்கி. என்னைக்காவது கேட்டோமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, உக்ஸிம் இப்னு ஸைஃபி மீண்டும் பார்க்கிறார், அபூ தாலிபை பார்க்கிறார். அபூ தாலிப், இந்த இளைஞர் சம்பந்தமா வேற ஏதாவது சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அபூ தாலிப் சொன்னார், அக்ரமுகும் நஸபா. இந்த இளைஞன் யார் தெரியுமா? நஸபிலே, குலப்பெருமையில் இந்த இளைஞருக்கு நிகரான குலம் கிடையாது. குறைசி குலத்தை விட உயர்ந்த குலம் ஒன்று இருக்கிறதா? இல்ல. நிறைய குலங்கள் உண்டு இல்லையா, கோத்திரங்கள் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர். இந்த குடும்பங்களிலேயே உயர்ந்த குடும்பம் எந்த குடும்பம்? குடும்பங்களிலேயே உயர்ந்த குடும்பம் பெருமானாரை சொல்லுவார்கள். ஆனா இப்னுல் கரீம், இப்னுல் கரீம், இப்னுல் கரீம். நான் யார் தெரியுமா? சங்கையானவரின் மகன். அந்த சங்கையானவரின் மகனின் மகன். உலகத்தில் சங்கையானவர் என்று அல்லாஹ்வால் போற்றப்படக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சங்கையான மகன் யார் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு பிறந்த சங்கையான மகன் யார் என்றால் நான் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். குறைசி குலம் உலகத்திலேயே உயர்ந்த குலம். காரணம் என்ன தெரியுமா? அந்த குறைசிகளுக்குள்ள 4 ஷர்த்து. அவர்கள் வாழ்க்கையில் விபச்சாரம் செய்திருக்க கூடாது, மது அருந்தக்கூடாது, பொய் உரைக்க கூடாது, அகதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. ஒருத்தட்ட வாதா செஞ்சிருந்தாக்கா, ஒப்பந்தம் செய்திருந்தால் அதை முறிக்க கூடாது. இதை வாழையடி வாழையாக பின்பற்றி வந்தவர்கள் குறைசிகள். அந்த குறைசி குலத்திலேயே உயர்ந்த குலம். சிறந்த மனிதர் யார் தெரியுமா? பனூ ஸஹ்ரா. அது யார்? பனூ ஸஹ்ரா, ஆமினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாயார். அப்ப குலத்திலேயே உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் நான். பெருமானாரே சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அபூ தாலிப் சொல்லுகிறார். உக்ஸிம் இப்னு ஸைஃபி யமன்ல இருந்து வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்றாரு, அக்ரமுகும் நஸபா. இது சாதாரண குலத்தை சார்ந்த இளைஞன் அல்ல, குலத்திலேயே உயர்ந்த குலம், சிறந்த குலந்தமாக இருக்கிற குறைசி குலத்தை சார்ந்த இளைஞன் இந்த இளைஞன். அந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபிக்கு ஒரு நிறைவு இல்லை. அவகைருஹாதா, இந்த இளைஞனை குறித்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஒரு இளைஞனை குறித்து எவ்வளவுதான் சொல்ல முடியும்? வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அபூ தாலிப் யோசித்து விட்டு சொன்னார், அஹ்ஸனுகும் ஹுலுகா. அஹ்ஸனுகும் ஹுலுகா, குண அழகில் இந்த இளைஞனுக்கு நிகர் யாருமே இல்லை. உலகத்தில் எத்தனை நற்குணம் இருக்கோ அத்தனையுமே இந்த இளைஞனிடத்தில் மொத்தமா இருக்கு. மன்னிக்க வேண்டும், இந்த இளைஞன் மன்னித்து வாழுகிறார். குறைகளை மறைக்க வேண்டும், யாரின் குறைகளையும் இந்த இளைஞன் வெளிப்படுத்துகிறதே கிடையாது. வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இந்த இளைஞனை போன்று வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் கிடையாது. மொத்த குணம் 360 குணத்தையும் மொத்தமாக பெற்றவர் இந்த இளைஞன். இன்னைக்கு இளைஞனை பார்த்து சொல்ல முடியுமா? 18 வயதில் பெரும் சண்டை நடக்கிற பொழுது சமாதானப்படுத்துகிறார்கள் நாயகம். சபை வைத்து சமாதானப்படுத்தியவர்கள். அப்ப இளமையிலேயே இந்த சமுதாயத்தை கட்டி போட்ட
இளமையிலேயே அல் அமீன் அல் சாதிக் என்ற பட்டத்தை பெற்ற யாரிடத்திலே? கயவர்களிடத்திலே பட்டத்தை பெற்றவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதைத்தான் சொல்லுகிறார், அஹ்ஸனுஹும் குலுகா. இந்த இளைஞன மாதிரி குணம் யாருக்கு இருக்கும்? அவ்வளவு அற்புதமான குணம். அது மட்டும் இல்ல, அந்த குணத்தை இந்த தோழர்களுக்கு கடைசி வரை கொண்டு வந்தார்கள். நான் மட்டும் அப்படி இல்லை. உலகம் எத்தனையோ தலைவர்களை கண்டிருக்கிறது. ஆனா அந்த தலைவரை போன்று அந்த தலைவர் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார் என்பதில் தான் இங்கு வரலாறு தொடர்கிறது. உலகம் லெனினை சந்தித்தது. அந்த மாதிரி புரட்சியாளர் லெனின் எத்தனை பேர்த்தை உருவாக்கி இருக்காரு? உலகம் அலெக்சாண்டரை சந்தித்திருக்கிறது. தன்னை போன்று தன்னுடைய நண்பர்களில் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார்? உலகத்தில் ஒரு காந்தி, அவரை போன்று உலகத்தில் எத்தனை பேரை அவர் உருவாக்கி இருக்கிறார்? ஒரு நேரு, அவரை போன்று உலகத்தில் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார்? ஆனால் இந்த இளைஞன் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தன்னை போன்று 1,24,000 பேர்களை, ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை. அதனாலதான் இன்று வரை உலகம் வளர்ந்து நிற்கிறது, செழித்து நிற்கிறது. எத்தனை வரலாறுகள் சான்று சொல்ல, பெருமானாரின் குண அழகை நிரூபிக்க தன்னை போன்றே தன் தோழர் அபூபக்கரை, பெருமானார் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒவ்வொன்று பேசுவாங்க. அபூதர், நீங்க சிறந்த துறவி, உங்களை பார்க்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு. உமரே, உங்களை பார்க்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்கு. இப்ராஹிம், அபூபக்கர், உங்களை பார்க்கிற பொழுது இப்ராஹிம் மாதிரி இருக்கு, அவர் மாதிரி இருக்கு, இவர் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லவே இல்லை. பெருமானார் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாங்க. பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு விட்டுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கடுமையான மனக்கசப்பு, மனசுக்குள்ள உருட்டுது. எல்லோருக்கும் ஒரு குணத்தை சொன்ன நாயகம் எனக்கு மட்டும் எதையுமே சொல்லவில்லையே. கடைசியில் பெருமானாரிடத்தில் கேட்கிறாங்க, அடக்கத்தோடு கேட்டார்கள், நாயகமே எல்லோருக்கும் ஒவ்வொரு குணத்தை சொன்னீர்களே, எனக்கு என்ன குணம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர், உலகத்திலே நற்குணங்கள் என்று 360 உண்டு, 360 மொத்தமாக உன்னிடத்தில் உண்டு. 360 குணத்தை பெற்றவர்கள் நீங்கள். யார் உருவாக்கினார்கள்? இந்த இளைஞன் இளமையிலிருந்தே நற்குணத்தை உருவாக்கினார். எந்த அளவுக்கு நற்குணம் தெரியுமா? புகாரி அறிவிப்பார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹுக்கு லேசா சண்டை, சின்ன மனத்தாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் வேகமா பேசிடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வேகமா பேசினதே இல்லை. இந்த வேகமா பேசாத ஆள் வேகமா பேசிருச்சுன்னா நிறைய சிக்கல் உருவாயிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் வேகமா பேசின உடனே உமர் ரலியல்லாஹு கோவக்கார் இல்லையா, கோவம் வந்துடும். உமர் ரலியல்லாஹுக்கு கோவம் வந்தா படுத்தாலும் கோவம் தீராது, ஒளி செஞ்சாலும் கோவம் தீராது, கடும் கோவம். மூக்குக்குள்ள தண்ணி ஊத்திக்குவாங்களாம், தண்ணி எடுத்து மூக்குள்ள ஊத்திக்குவாங்க இந்த கோபம் தீருவதற்காக. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு மேல கோச்சிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு வேகமா போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே போறாங்க. யா உமர், பாப்பா அண்ணி, உமர் என்னை மன்னிச்சுக்கங்களே, உமர் என்னை மன்னிங்களே. உமர் ரலியல்லாஹு அத முடியாது, மொத்தம் திருப்பி போறாங்க வீடு வரை. வீட்டுக்குள்ளே போய் விட்டார்கள். என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் என்று கேட்டு கேட்டு வீடுக்குள்ள போயாச்சு. வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டுறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. யா உமர், பாப்பா அண்ணி என்னை மன்னிச்சிருங்களே. உமர் ரலியல்லாஹு கதவை திறக்கல. இரண்டாவது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர், பாப்பா அண்ணி கதவை திறக்கல. மூணாவது முறை யா உமர், பாப்பா அண்ணி கதவு திறக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கவலையோடு கண்ணீர் மல்க கண்மணி நாயகத்திடத்திலே வந்து அமர்கிறார்கள். இதற்கு இடையில் உமர் ரலியல்லாஹுவின் உள்ளம் மாறுகிறது. இவ்வளவு தூரம், அது நாயகத்தினுடைய துணை தோழர், பெருமானாரின் நிழல், வீடு வரைக்கும் வந்து மன்னிப்பு கேட்டோம், மன்னிக்கலன்னா நம்ம என்னடா மன்னிச்சேன் என்று கதவை திறந்துட்டு வேகமா ஓடி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வேகமா ஓடி வர்றாங்க. இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? வேகமா வந்தா ரசூலுக்கு பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேகமா வந்து உமர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சு, அபூபக்கர் என்னை மன்னிச்சுக்கங்க. அபூபக்கர், பாப்பா அண்ணி என்ன மன்னிச்சுக்கங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நானே, அதனால பாப்பா அண்ணி என்ன மன்னிச்சுக்கங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். கண்மணி நாயகம் சந்தோஷப்பட்டார்கள். இந்த மன்னிப்பு இருக்கிற வரை
என் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் அருள் இருக்கும். அப்ப இளமையிலிருந்தே பெருமானார் எப்படி உருவாக்கினார்கள்? அல்லாஹு அக்பர். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா வயசுல மூத்தவங்க, அம்மார் ரலியல்லாஹு சின்ன வயசு, ரெண்டு பேருக்கு சண்டை. உன்னை பெருமானாருக்கு இந்த பிரச்சனை போகிறது, பெருமானார் எதுவுமே பேசல. அம்மா காலித் ரலியல்லாஹு வயசுல மூத்தவங்களை திட்டலாமா? வயசுல மூத்தவங்களை திட்டலாமா? அம்மார் ரலியல்லாஹு மனசெல்லாம் பொக்குன்னு போயிடுச்சு. என்னன்னே கேட்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே, தப்பு காலித் ரலியல்லாஹு மேலதானே இருக்குது என்று மனசிலே நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுதே கண்மணி நாயகம் சொன்னார்கள், காலித் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? காலித் ரலியல்லாஹு என்ன நாயகமே, யார் அம்மாரை பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்பட்டவர், யார் அம்மாரை கோபப்படுகிறாரோ, அம்மாரை கோபப்படுத்தி இருக்கிறாங்க, யார் அம்மாரை கோபப்படுத்தினாரோ அவர் என்னை கோபப்படுத்தியவர், யார் அம்மாரை பிரியப்படுகிறாரோ அவர் என்னை பிரியப்பட்டவர், யார் அம்மாரை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்தியவர். வேகமா வந்த காலித் ரலியல்லாஹு தஆலா அம்மார் ரலியல்லாஹு பார்த்து, தப்பு என் மேலதான், நீ மன்னிச்சுக்க, தப்பு என் மேலதான், அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தப்படுகிறார்கள். இந்த குண அழகு, நோயாளிகளை நோய் விசாரிக்கிற குண அழகு, எத்தனை குணங்கள் இருக்கிறதோ மொத்தமாக 18 வயதிலிருந்து ரசூலுக்கு இருந்தது வரலாறு பேசுகிறது. இதத்தான் சொல்றாங்க, அஹ்ஸனுகும் குலுகா, இவர் மாதிரி குண அழகு படைத்தவரை உலகம் பார்க்கவே இல்லை. வந்த யமன்ல இருந்து வந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி சும்மா இருக்குல்ல, அவ கைரு ஹாதா, இந்த இளைஞரிடத்துல வேறு ஏதாவது நல்ல குணம் இருக்கான்னு கேட்டார். வேறு ஏதாவது நல்ல தன்மைகள் இருக்கிறதா? அபூ தாலிப் யோசித்து விட்டு சொன்னார், ஓ இருக்கிறது. என்ன நல்ல தன்மை? அல்லாஹும் அமானா, அமானிதத்தை இந்த இளைஞரிடத்தில் கொடுத்தால், 18 வயது இளைஞர், அமானிதத்தை இந்த இளைஞரிடத்திலே கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதில் இந்த இளைஞனுக்கு நிகர் அரபுலகத்தில் இல்லை. காட்டு மிராண்டியை போன்று வாழ்ந்த காலத்தில் அமானிதங்களை நிறைவேற்றுகிற ஒரு அற்புத இளைஞன், 18 வயது இளைஞன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே அந்த இளைஞனிடத்தில் அமானிதங்களை அரபுகள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். வயதானவர்கள் கூட தன் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? இப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் யாராவது அமானிதத்தை கொடுக்கணும்னு நினைப்பான? கொஞ்சம் யோசிங்க. கூட இருக்கிறவங்களே விரட்ட ஆசைப்படுகிறார்கள், ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறான், கடும் தொல்லை கொடுக்கிறார், ஹிஜ்ரத்தின் வேலை, மக்காவிலிருந்து புறப்படுகிறார். ஆனா இதுக்கு நேர் ஆப்போசிட்டே நீங்க யோசிக்கணும். இவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரம், வீடு, சொகம், சொத்து எல்லாம் புடுங்கிட்டு இருக்கிறான், மக்காவாசி எல்லாத்தையும் புடுங்குறான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்சம் அமானிதம் இருக்கு, அவங்களுடைய அமானிதம் கொஞ்சம் இருக்கு. நம்முடைய பொருளாதாரம் ஏறத்தாழ முழுவதும் புடுங்கப்பட்டு விட்டது. யாராவது இந்த அமானிதத்தை கொடுப்பாங்களா? நம்ம பொருள் அத்தனையும் புடுங்கிட்டு போயிட்டான், வீட்டை புடுங்கியாச்சு, வாசலை புடுங்கியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, கேவலப்படுத்தியாச்சு, இவர்களுக்கு பொருள் கொடுக்க வேண்டுமா என்றுதான் அறிவு சொல்லும். ஆனால் நாயகம் வாங்கிய அமானிதத்தை நிறைவேற்றிவிட்டுத்தான் அலியே நீ புறப்பட வேண்டும். இது மாதிரி ஒரு அமானிததாரரை நான் சொல்லல, இன்றைக்கு இருக்கிற மாற்று மத சகோதரன் எழுதுகிறார், டாக்டர் ரிச்சர்ட் எழுதுகிறார். இந்த நேரத்திலும் அமானிதம் காத்த ஒரு மனிதரை உலகம் பார்ப்பதாக இருந்தால் முகம்மதை பார்க்கட்டும் என்கிறார். வாலிபத்திலிருந்து அமானிதத்தை நிறைவேற்றுவதில் அந்த இளைஞனுக்கு நிகர் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞன் அமானிதத்தை கொடுத்தா, போன வாரம் கூட 5 கோடி ரூபாய் மோசடி, ஹஜ்ஜிலே மோசடிங்கிறான், உம்ராவிலே மோசடிங்கிறான். இப்ப இளைஞர்களின் நிலை எப்படி இருக்கிறது? ஆனால் நபிகள் நாயகம் எப்படி பாடத்தை இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இளமையில் அமானிதத்தை பேணுகிறவர்களாக மாறி போக வேண்டும். அல்லாஹு அக்பர். நாயகம் அது மட்டும் செய்யல, தன் தோழர்களையும் அப்படி மாற்றினார்கள். இதான் வரலாறு. நான் அமானிதத்தை பாதுகாத்ததோடு மட்டுமல்லாம தன் தோழர்களையும் மாற்றுகிறார்கள். யமன் தேசத்திலிருந்து ஒரு இளைஞன் வருகிறார். இந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபிக்கு சொந்தமான யமன் தேசத்திலிருந்து ரசூலின் வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் ஒரு இளைஞன் வருகிறார். மதீனாவிற்கு வருவதற்கு முன்பதாக மதீனாவின் எல்லையில் இவன் வந்த ஒட்டகம்
ஒரு தோட்டத்தில் மேய்கிறது. இத பார்த்த தோட்டக்காரர் கோபம் வந்து, என் தோட்டத்தில் ஒட்டகம் மேய்வதா? ஒட்டகத்தை எடுத்து வாள் எடுத்து வெட்டி முடிச்சிட்டார். வந்த ஒட்டகம் போய்விட்டதே என்ற பதட்டத்திலே வேகமாக ஒட்டகத்தை வெட்டியவனை தள்ளுகிறார் யமன் தேசத்துக்காரர். அந்த தோட்டக்காரன் இறந்து விடுகிறார். இந்த பிரச்சனை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னதான் அவன் ஒட்டகத்தை கொண்டாலும் நீ ஏன்ட்ட தான் சொல்லணுமே தவிர அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொலை செய்திருக்கிறாய். கொலைக்கு பகரம் கொலைதான், கொலைக்கு பகரம் கொலைதான். அப்ப அந்த மனிதன் சொல்லுகிறார், கொலைக்கு பகரம் உமரே என்னை கொலை செய்து விடுங்கள் தாராளமாக. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்களே, என்னிடத்தில் கொஞ்சம் அமானிதம் இருக்கிறது யமன் தேசத்துல, அதை கொடுத்துட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன், 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன், அமானிதத்தை கொடுப்பதற்கு அனுமதி கிடைக்குமா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ யாருன்னு தெரியாது, உன்னை விட்டுட்டா நீ வரமாட்ட. இல்ல, நான் உம்மத்தே முஹம்மது நாயகத்தின் மீது அதிக காதல் கொண்டவன், நான் ரசூலை பார்க்க வந்திருக்கிறேன், கண்டிப்பாக நான் 3 நாளில் வந்து விடுவேன். உமர் ரலியல்லாஹு அதெல்லாம் முடியாது. சபையின் ஓரத்தில் இருந்த அபூ தர்ருல் கிஃபாரி, அபூ தர்ருல் கிஃபாரி எழுகிறார்கள், உமர் அந்த இளைஞனுக்கு அடைக்கலம் கொடுங்கள், அமானிதத்தை நிறைவேற்றி வரட்டும். அப்படி 3 நாளில் அவர் வரவில்லை என்றால் என்னை கொன்று விடுங்கள், என்னை கொன்று விடுங்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா துணிந்து சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்று விடுதலை செய்கிறார்கள். 3 நாள் ஆச்சு. நம்ம இஸ்லாத்துல வந்து மகரிபுல இருந்த நாள் கணக்கு 3 நாள் ஆச்சு. மகரிபு நேரம் நெருங்குது, காணோம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சிரித்த முகத்தோடு தூக்கு மேடைக்காக கொலைக்களத்திற்கு நடக்கிறார்கள். அவர் வராட்டி என்ன கொலை செஞ்சிருங்க? நாயகத்தினோடு சேர்ந்திருந்து வளர்ந்தவர் இல்லையா? நேரா யோசிக்கவே இல்லை. உமர் ரலியல்லாஹுவும் தயாராகிவிட்டார்கள். தூரத்திலிருந்து புழுதியை கிளப்பிக் கொண்டு ஒரு பேருருவம் வருகிறார். யார் என்று பார்த்தால், யார் அமானிதத்தை தேடினாரோ, யார் 3 நாளில் வருகிறேன் என்று சொன்னாரோ அவர் வந்து நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு அபூதர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, என்ன தைரியத்தில் நீங்கள் பொறுப்பேற்றீர்கள்? என்ன தைரியத்தில் பொறுப்பேற்றீர்கள்? அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் வந்த நோக்கத்தை பார்த்தேன், நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் வந்த நோக்கம் நாயகத்தை சந்திக்க வந்தவர். நாயகம் எந்த அமானிதத்தை நிறைவேற்றினார்களோ அந்த அமானிதத்தை நிறைவேற்ற புறப்படுகிறேன் என்று நாயகத்தை சாட்சி வைத்த இளைஞன். நான் மட்டும் இங்கே அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் அடங்கி இருக்கிற நாயகத்தின் மனம் வலிக்காதா? அடங்கி இருக்கிற ரசூலின் மனம் வலிக்காதா? அதனால் தான் நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பாதுகாக்கிற இளைய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். தாமத்த அமானிதத்தை பாதுகாக்கல. பண்புக்குரியவர்களே, அமானிதத்திலே ஆக உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் என்று அபூ தாலிப் பதில் சொல்ல, உக்ஸிம் இப்னு கைஃபி கேட்டவராம், அமைதியா அவகைருஹாதான், வேறு ஏதாவது இந்த 18 வயது முகம்மதை பற்றி சொல்ல நினைக்கிறீரா? எல்லாம் காபத்துல்லா வாசல்ல நடக்குது. வேறு ஏதாவது இந்த முகம்மதை பற்றி? அபூ தாலிப் யோசித்து யோசித்து பார்த்து விட்டு சொன்னார், இருக்கிறதே, அஸ்தகுஹும் ஹதீஸா. இந்த இளைஞன் யார் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாள் கூட பொய் சொன்னதே இல்லை. அஸ்தகுஹும் ஹதீஸா. 18 வயசு இளைஞன். இன்னைக்கு பொய் சொல்லாத இளைஞன் இருந்தா அவனை விட பெரிய வழி உள்ள உலகத்தில் யார் இருக்க முடியும்? 18 வயது இளைஞன், ஆனால் வாழ்க்கையில் பொய் சொன்னதே இல்லை. சொல்றது யாரு? தகப்பனார். இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் தகப்பனார்ட்ட தான் பொய்ய ஆரம்பிக்கிறான். பொய்யை பழகுவதும் தகப்பனிடம், அதிகம் பொய் சொல்வதும் தகப்பனிடம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் தான் இல்லையா? ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தகுஹும் ஹதீஸா. வாழ்க்கையில 18 வயசுல அல்ல, வஃபாத் ஆகிற வரை பெருமானார் ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டா? ஒரு வரலாறு உண்டா? நாயகத்தினுடைய செய்திகள் எவ்வளவு இருக்கு? கடந்த கால செய்தி, நிகழ்கால செய்தி, வருங்கால செய்தி என்று செய்திகளை பிரிக்கலாம். கஸ்கூலி மாரிஃபத் என்று ஒரு நூல் இருக்கிறது, அழகான நூல். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செய்திகள் கடந்த கால செய்திகளிலும் உண்மைதான் இருந்தது, பெருமானார் நிகழ்கால செய்தியிலும் உண்மைதான் இருந்தது,
வருங்கால செய்தி என்று எதையெல்லாம் சொன்னார்களோ இன்றைக்கு உலகம் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறது, அத்தனையிலும் உண்மைதான் இருக்கிறது. அது என்ன கடந்த கால செய்தி? வரலாறு பேசுகிறது, கஸ்கூல் பேசுகிறது. பெருமானார் மதீனால இருக்கும்போது மக்கால 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சஃப்வானும் அம்ர் இப்னு வஹபும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஃப்வான் சொல்லுவாரு, நல்ல பணக்காரர், அம்ர் இப்னு வஹப், உன் கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உன் கஷ்டத்தை எல்லாம் நான் தீர்த்து விடுகிறேன், வாளை கொடுக்கிறேன், முகம்மதின் தலையை எடுத்து வா, உன் கஷ்டத்துக்கு எல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உன் கடனை எல்லாம் அடைச்சிடறேன், முகம்மது தலையை எடுத்துட்டு வந்து. சத்தியமாக சத்தியமாக காபத்துல்லாஹ்வுல போய் சத்தியம் சத்தியமாக. சரி, வாளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் அம்ர் இப்னு வஹப் ரசூலின் தலையை எடுக்க. மதீனாவிற்குள்ளே நுழைகிறார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே மாட்டிக்கொண்டார். உருகிய வாளோடு மதீனாவிற்குள்ளே செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அட மாட்டிட்டார். ஏன்னா உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் அப்படி வாளை எடுத்துட்டு போனவர் தான். பொதுவாகவே இந்த மதீனத்து ரோஜாவை யாரெல்லாம் பறிக்க செல்லுகிறார்களோ இந்த ரோஜா தன்னை காக்கும் காம்பாக மாற்றித்தான் பழக்கம். ரசூலை வெட்ட போனவங்க எல்லாமே ரசூலுக்கு அடிமையாகித்தான் பழக்கம். உமர் ரலியல்லாஹு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நாயகனே, உருகிய வாளோடு வந்திருக்கிறார், என்னன்னு கேளுங்க. அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவரை நான் பார்த்துக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுவை வெளியே அனுப்பிவிட்டு கேட்டார்கள், அம்ர் இப்னு வஹப் உருகிய வாளோடு வந்திருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது சொன்னார், என் மகன் கைதியாக இருக்கிறார், பிணை தொகை கொடுத்து என் மகனை மீட்டிச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். பெருமானார் அடக்கத்தோடு சொன்னார்கள், அம்ர் இப்னு வஹப், நீயும் சஃப்வானும் மக்காவிலே தனி அறையில் பேசியதை சொல்லட்டுமா? உன் கடனுக்கும் உன் வறுமைக்கும் பொறுப்பேற்று இந்த வாளை சஃப்வான் கொடுத்திருக்கிறார், என் தலையை எடுத்து வருவதற்காகத்தானே கொடுத்திருக்கிறார், என் தலையை எடுத்து விடு என்று சொல்ல மதீனால உட்கார்ந்துகிட்டு மக்காவுல நடந்த செய்தியை பெருமானார் நிதர்சனமாக சொல்வதை பார்த்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று ஈமான் கொண்டார். சென்ற கால செய்தி, நடந்த செய்தியில் கூட பொய் கலக்கவே இல்லை, பொய்யே இல்லை. வாபிசார் ரலியல்லாஹு வீட்டில இருந்து கிளம்பும் போதே ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், சலாம் சொல்லணும், ரசூலுல்லாஹ்ட்ட எது கைரு எது ஷர்ருன்னு கேட்கணும், எது நன்மை எது தீமைன்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு பட்டியல் போட்டு தருவாங்க, இது நன்மை இதை செஞ்சுக்கோ, இது தீமை இதை விட்டுன்னு சொல்லுவாங்க, அதன்படி நம்ம நடக்கணும் என்று எண்ணிக்கொண்டு வாபிசார் ரலியல்லாஹு வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள். பெருமானார்ட்ட சலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிட்டு, வாபிசா நீ மனசுல என்ன நினைச்சிருக்கேங்கிறத நான் சொல்லட்டுமா நீ சொல்றியான்னு கேட்பாங்க. உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லட்டுமா வாபிசா நீ சொல்கிறாயா? நாயகனே, என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுமா, நீங்களே சொல்லுங்க நாயகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எது ஷர் எது கைர் என்று கேட்பதற்காகத்தானே வந்தாய், எது நன்மை எது தீமை என்று கேட்பதற்குத்தானே வந்தாய் வாபிசா. நீ எதையெல்லாம் செய்கிற பொழுது மனதிலே சந்தோஷம் ஏற்படுகிறதோ நிம்மதி ஏற்படுகிறதோ அதுதான் நன்மை. பெரிய பட்டியல் போட்டு தருவாங்கன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அழகாக சொன்னார்கள், எதை செய்கிற பொழுது மனதிலே சந்தோஷம் ஏற்படுகிறதோ அது நன்மை, எதை செய்கிற பொழுது மனதிலே பதட்டம் திடுக்கம் நடுக்கம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அது தீமை, அதை விட்டு விடு வாபிசா. நிகழ்கால செய்தியிலும் கூட நாயகம் பொய் உரைக்கவில்லை, பொய் உரைக்கவில்லை, வரலாறு பேசுகிறது. வருங்கால செய்தி என்று வரலாறு நிறைய பேசும், பெருமானார் அதிலும் பொய் சொன்னதில்லை. எப்பயுமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சிரியாவுக்கு போனாங்கன்னு சொன்னா சமுரத் இப்னு ஜுந்துப் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்களாம். சிரியாவுல நிறைய சஹாபிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு சமுரா எப்படி இருக்காரு சமுரா எப்படி இருக்காருன்னு ஒரு தடவை ஒரு சஹாபி புடிச்சுக்கிட்டாரு. ஏங்க நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களெல்லாம் விட்டுட்டு சமுரத் இப்னு ஜுந்துப் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கூட ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருந்தோம். 10 பேர் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 10 பேரில் கடைசியில் யார் மௌத்தாகிறாரோ அவர் நெருப்பிலே விழுந்து ஷஹீதாவார்னு சொன்னாங்க. 8 பேர் மௌத்தா போயிட்டாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நானும் சமுரத் இப்னு ஜுந்துப் தான் இருக்கிறோம், 2 பேர் தான் ஹயாத்தா இருக்கிறோம். ஆனா நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த 10வது ஆளா நான் ஆயிடக்கூடாதுன்னு துஆ செஞ்சுட்டு இருக்கிறேன். 10வது ஆளாக நான் ஆயிடக்கூடாது, நான் நெருப்புல விழுந்துடக்கூடாது. அதனாலதான் சமுரா எப்படி இருக்காரு சமுரா எப்படி இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான்.
அவர்கள் 9ஆவதாக வஃபாத்தாகிறார்கள். ஹிஜ்ரி 60 வஃபாத்தாகிறார்கள். 61 சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா கடுமையான காய்ச்சல், குளிர் காய்ச்சல், நெருப்புக்கு முன்னால் வைக்கப்படும், குளிர் அடங்கவில்லை, ஒரு பானையை வச்சு அந்த தண்ணீரை காய்ச்சி அதற்குள்ளே இறக்கினார்கள். பானை உடைந்து உள்ளே விழுந்தார்கள். அங்கே ஷஹீதாகிறார்கள். சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கூட கணித்து சொன்னவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்மை இல்லை. இதைத்தான் ஒற்றை வரியிலே சொல்லுகிறார் அபூ தாலிப். 18 வயது இளைஞனை பார்த்து சொல்லுகிறார், அஸ்தகுஹும் ஹதீஸா. ஒரு வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லைங்க. இப்படி ஒரு இளைஞன் உலகத்திலே உருவாகிவிட்டால் அல்லாஹு அக்பர், இந்த சமூகம் எப்படி இருக்கும்? வந்த யமன்ல இருந்து வந்த அந்த மாற்றம் தெரிந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி அபூ தாலிபை பார்த்து கேட்கிறாரு, அவ கைரு ஹாதா, இந்த இளைஞனை பத்தி வேற ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? அபூ தாலிப் யோசிக்கிறார். யோசித்து விட்டு சொன்னார், ஓ சொல்லலாம். அந்த இளைஞன் யார் தெரியுமா? அஃலலுஹும் சதீகா, நல்ல நண்பன். நண்பர்களில் இவருக்கு நிகர் யாருமே இல்லை. நிறைய பேர் நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இந்த நண்பன் இருக்கிறாரே, எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உதவும் நண்பன் இல்லையா? அடுத்தவர்களின் மீது அன்பு, துன்பத்திலே பங்கு கொள்ளுதல், இளைஞர்கள் ரகசியங்களை, நண்பனின் ரகசியங்களை பாதுகாத்தல், நண்பனுக்கு உதவி செய்தல், இந்த நட்பை பாராட்டுதல், இந்த இளைஞனை போன்று யாரையும் பார்த்ததில்லை. அஃலலுஹும் சதீகா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் யாராவது சொல்ல முடியுமா? இந்த நட்பை பற்றி நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு அக்பர், இன்னைக்கு இருக்கு இளைஞர்களின் நட்பு. 10 மணிக்கு மேல அடைச்ச கடையில உட்கார்ந்து ஆகாததை பேசுகிற நண்பர்கள், கூடா நட்பு கொண்ட நண்பர்கள். நிறைய பெற்றோர்கள் சொல்வதுண்டு, நண்பர்களாலேயே இவன் கெட்டு விட்டான், குடிகாரனா மாறி போயிட்டான். என்ன காரணம்? நட்பு சரியில்லை. குடும்பத்திலே இவன் சரியாக இல்லை. என்ன காரணம்? நட்பு சரியில்லை. பெற்றோர்களை நிந்திக்கிறான். என்ன காரணம்? நட்பு சரியில்லை. எல்லாம் நட்பு நட்பு நட்பு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை பற்றி, பெருமானாரை பற்றி 18 வயசுல சொல்லும் போது, அந்த இளைஞன் எப்படிப்பட்ட இளைஞன் தெரியுமா? அஃலலுஹும் சதீகா. அல்லாஹு அக்பர். அஃலலுஹும் சதீகா. நட்புக்கு அவர்தான் இலக்கணம். வரலாற்றிலே எத்தனை செய்திகளை பார்க்க. 18 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களுக்கு எல்லாத்துக்குமே பேரு நண்பர் தான் வச்சாங்க. அசல்ல மாணவர்கள் எல்லாம் கல்வியை கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அஸ்ஹாப், என் தோழர்கள். தல்ஹத் இப்னு பர்ரா ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த காதலுக்கு அளவே இல்லை. சக்கராத் ஹால்ல இருக்கிறாங்க, மயக்க நிலையில. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். இன்னைக்கு ராத்திரி இவர் வஃபாத்தாகி விடுவார், இன்னைக்கு ராத்திரி இறந்து போய் விடுவார். அவர் இறந்ததற்கு பிறகு எனக்கு செய்தி அனுப்புங்க. பெருமானார் சொல்லிட்டு போயாச்சு. அன்று கண்ணை விழித்து பார்க்கிறார் தல்ஹத் இப்னு பர்ரா. கண்ணை விழித்து பார்த்தா சொன்னார் தோழர்களை பார்த்து, இன்னைக்கு நான் மௌத்தாயிருவேன் போல தெரியுது, நான் வஃபாத்தாகிவிட்டால் நாயகத்திற்கு சொல்லி அனுப்ப வேண்டாம். ஏனென்றால் வருகிற வழியில் நாயகத்திற்கு ஏதாவது கஷ்டம் என்றால் என்னால் தாங்க முடியாது, அதனால சொல்லாமலே அடக்கம் பண்ணிருங்கன்ட்டாங்க. அதை போன்றே மறுநாள் காலை சுபுகு தொழுகை முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தல்ஹத் இப்னு பர்ராவின் நிலை என்னன்னு கேட்கிறாங்க. நாயகமே, அவர் சொன்னாரு, இதுல நிறைய பாடம் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. அந்த தல்ஹா சொன்னாரு, ரசூல் வர வேணாம், வரும்போது இடைஞ்சல் ஏற்பட்டா அல்லாட்ட நான் பதில் சொல்லணும், அதனால ராத்திரியோடு ராத்திரி அடக்கிருங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அடக்கி விட்டோம். இன்னைக்கு ஜனாதாவை 5 நாள் வைக்கிறோம், 10 நாள் வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இல்லையா? பெருமானார் காலையில் சுபுகு தொழுகைக்கு முன்னால் நாயகத்திற்கு தெரியாமலே அடக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட உடனே பெருமானாரின் கண்களில் கண்ணீர். வேகமாக வருகிறார்கள் நாயகம், எப்பொழுதும் நடந்த நடையை விட வேகமாக வருகிறார்கள். கபருக்கு முன்னால் நின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை நடத்தினார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள், மேலே பார்க்கிறார்கள், 2 கரங்களையும் இணைத்தார்கள். ரப்பே, இதுதான் நட்பு. ரப்பே, என் தோழர் தல்ஹா, என் தோழர், அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உம்மை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உம்மை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். கபரை விட்டு செல்லுகிற பொழுது ரசூல் சொன்னார்கள், இவரின் கபரிலிருந்து, வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட சொர்க்கத்து தோழர் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்களே. இதுதான் நட்பு. அன்புக்குரியவர்களே, அத்தனை நன்மை தீமைகளிலும்
பங்கு கொண்ட நண்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயதிலிருந்து அவங்க வஃபாத்தாகிற வரை இந்த தொடர் சென்று கொண்டே இருக்கிறது. இதைத்தான் சொன்னார், அஃதலுஹும் சதீகா, நட்புக்கு இவரை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும்? வந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி கேட்டாரு, அவகைரு ஹாதா, யமன்ல இருந்து வந்திருக்கிறாரு, முகம்மதை பற்றி இந்த 18 வயது இளைஞனுக்கு இவ்வளவு சரித்திரமா? அவகைரு ஹாதா, இந்த இளைஞனை பற்றி வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அபூ தாலிப் யோசிச்சு 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 பார்த்துட்டு சொன்னார், ஓ இருக்கிறது, அஷ்ரஃபுஹும் லன்னா. இந்த இளைஞன் யார் தெரியுமா? அஷ்ரஃபுஹும் லன்னா, யாரை பற்றியும் தவறாக எண்ணியதே இல்லை. அல்லாஹு அக்பர். 18 வயசுல நாம யாரை பத்தி நல்லெண்ணமே இல்லை. யாரை பத்தி நல்லெண்ணம் இருக்கிறதா? சேலத்துல ஹவுஸுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிறான் இளைஞன். அந்த ஹவுஸுக்கு மேல போட்டிருக்க திட்டுலையே செருப்பை போட்டு நடக்கிறான். அங்க பெரியவர் வந்து சொல்றாரு, ஏ தம்பி, செருப்பு போட்டுலாம் நடக்காதரா. அதை கேட்க நீங்க யாரு? நான் தான் முத்தமல்லி சொல்றேன். முத்தமல்லியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வச்சு பார்க்கலாமா? அன்புக்குரியவர்களே, இது யாரு? இந்த காலத்து இளைஞன். இந்த காலத்து இளைஞனின் நிலைகள். பெற்றோர்களை மதிக்காத இளைஞன் இல்லையா? யாரை பற்றியும் நல்லதை நினைக்காத இளைஞன். யாரை பற்றியும் சொல்லி பாருங்க, அவனை தவிர பாக்கி எல்லாருமே ஆக. பெற்றெடுத்த தகப்பனை பற்றி என்ன நினைக்கிறான் என்ற இளைஞன்? அம்மா பெருசிட்ட சொல்லி வை. அந்த காலத்துக்கு இந்த காலத்தை பத்தி தெரியாது. அவர் 60 வயதை கடந்து வந்திருப்பார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. இப்பொழுது முளைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் தெரிந்து விட்டதாக நினைக்கிற, தன்னை விட உலகத்திலே உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று நினைக்கிற இளவல் இன்றைக்கு வருகிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், அஷ்ரஃபுஹும் லன்னா. அனஸ் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, பேட்டியே கேட்டாங்க அனஸ் ரலியல்லாஹு. 10 வருஷம் ரசூலுக்கு ஹிதமத் செஞ்சீங்களே, 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. அந்த ஹிதமத்து சாதாரண ஹிதமத்தும் இல்ல இல்லையா? குறிப்பிட்ட நேரத்தில் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போற ஹிதமத் இல்ல. 24 மணி நேரமும் பணி செய்த வேலை. அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் உங்களை விட சிறந்த ஆசிரியர் இல்ல, நான் என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன். அந்த அம்மா திறந்துச்சு. 10 ஆண்டு காலம் பணி. அந்த அனஸ் ரலியல்லாஹு ரசூலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகிட்ட முதலாளியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, எந்த தொழிலாளியாவது முதலாளியை பத்தி நல்ல எண்ணம் சொல்றாரா? ஒரு கஞ்சன்ட்ட மாட்டிருக்கேன், அல்லது ஊருக்கெல்லாம் கொடுப்பாரு எங்க முதலாளி, ஆனா என் கஷ்டத்தை பார்க்கவே மாட்டார் என்று 1000 குறைகள். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு சொன்னது என்ன தெரியுமா? இதுவரை என்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதட்டி நான் பார்த்ததே இல்லை. ஏன் இதை செய்யவில்லை என்று சொன்னதே இல்லை. நான் வேண்டுமானால் நாயகத்தை எதிர்த்திருக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பிந்திய காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அழுது கொண்டு அறிவிக்கிற வரலாறுகள். ரசூலுல்லாஹ் போக சொன்னார்கள், நான் போக முடியாத நாயகமே என்று சொல்லிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனா என் மனசு கேட்காம நான் போய் செய்ய போனேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு சேர்ந்து அந்த வேலையிலே பங்கு கொண்டார்கள். நாயகத்தை போன்று ஒரு மனிதனை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அஷ்ரஃபுஹும் லன்னா. ஏன் ஹுதைபியா ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் வரலாறுகள். அல்லாஹு அக்பர். உம்ராவுக்காக போய் எல்லாம் நடக்குது, எல்லாம் நடந்துருச்சு. அவ்வளவு தூரம் சென்றதற்கு பிறகு ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை, இதை அழிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்ங்கறதை யார் ஏத்துக்கிட்டா? நாங்களாம் ஏத்துக்கலையே, அழிக்கணும். சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம். என்ன நாயகமே விளையாடுறாங்களா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இந்த ஒரு வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு, அலியே, இந்த ரசூலுல்லாஹ் என்பதை கொஞ்சம் அழித்து விடுங்கள். அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒரு காலம் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் நாயகமே. ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை, உங்களின் மீது உயிரை வைத்திருப்பவன் நான், ரசூல் என்ற வார்த்தையை என் உயிர் உள்ளவரை அழிக்க மாட்டேன். பெருமானார் தன் கையால் அழிக்கிறார்கள். அஷ்ரஃபுஹும் லன்னா. அல்லாஹு அக்பர். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை உலகம் கண்டு இருக்கிறதா?
இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். அஷ்ரஃபுஹும் லன்னா, நபிகள் நாயகத்தை விட 18 வயசுல இருந்து வஃபாத் ஆகிற வரைக்கும் யாரையாவது ரசூலுல்லாஹ் குறை பேசினாங்களா? யாரையாவது கீபத் பேசினாங்களா? யாரை பத்தியாவது புறம் பேசினாங்களா? யாரையாவது தவறாக எண்ணினார்களா? தவறாக எண்ணி வந்தவர்களை கூட ரசூலுல்லாஹ் மாற்றினார்களே. உமர் ரலியல்லாஹு கையங்களவுமா புடிச்சிட்டு வர்றாங்க, கையங்களவுமா. நுஅமான் இப்னு பஷீர் 4 தடவை குடிச்சிட்டார் நாயகமே, ஒரு தடவை இல்ல 4 தடவை குடிகாரரா மாறிட்டார் நாயகமே. குடியை நிறுத்தவே முடியல. ஒவ்வொரு தடவையும் குடிச்சதுக்கு பின்னாடி 40 கசையடி, 4 தடவை அடிச்சாச்சு, 160 அடி வாங்கியிருக்காரு. இன்னமும் திருந்தல நாயகமே. பத்வா செஞ்சிருங்க, இவர் இனிமேல் நம்ம கூட இருக்க லாயக்கு இல்ல, இவர் நம்ம கூட இருக்க லாயக்கு இல்ல, பத்வா செஞ்சிருக்க நாயகமே. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? மடா குடிய இவன் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பேசுவோம். ஆனால் நபிகள் பெருமானார் உமர் ரலியல்லாஹு சொன்ன உடனே கையை தூக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு சந்தோஷம், பெருமானார் பத்வா செய்ய போறாங்க என்று உமர் ரலியல்லாஹு கையை தூக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே நுஅமான் இப்னு பஷீர் இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். கையை உயர்த்திய நாயகம், அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, தெரியாமல் செய்கிறார் ரப்பே, வர்ஹம்ஹு, இவரின் மீது நீ இரக்கப்படு, நீ இரக்கப்படு ரப்பே, வஹ்திஹி, ஹிதாயத்தை உன் கையில் வைத்திருக்கிற ரப்பே, நேர்வழியை உன் கையில் வைத்திருக்கிற ரப்பே, இவரின் உள்ளத்தை மாற்று. துஆ செஞ்சாங்க. அன்னையிலிருந்து நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா குடியை நிறுத்தினார்கள், குடியின் பக்கமே திரும்பவில்லை. அப்ப மற்றவர்கள் தவறாக எண்ணுகிற போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லெண்ணத்தோடு பார்த்த பார்வை இல்லையா? 18 வயசிலிருந்தே ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா நாம எந்த எண்ணத்தோடு இருக்கிறோம்? சுகுலுல் ஹுதா வர் ரஷாதுல ஒரு அழகான வரலாறு எழுதுவார்கள். போர்க்களத்திலிருந்து திரும்புகிற போது சகாபாக்கள் வருகிறார்கள், நாய் குட்டி போட்டிருக்கு. கல்ல எடுத்து ஒரு சகாபி நாய் குட்டி மேல தூக்கி போட்டார். குட்டி போட்ட நாய் கல்ல தூக்கி போட்டார். பெருமானார் பார்த்துவிட்டு ஜுஐல் இப்னு சுராக்கா என்ற சகாபியை நாய்க்கு பாதுகாப்பு போட்டாங்க. வர்றவங்க யாராவது இந்த நாய்க்கு தொல்லை கொடுத்துருவாங்க, எல்லாரும் போற வரைக்கும் இந்த நாயை பாதுகாத்து விட்டு வர வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தனக்கு பாதுகாக்க நாயை போடுவார்கள். நாய்க்கே பாதுகாப்பு போட்ட தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யார் இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து கூட நல்லெண்ணம் தான் நாயகத்திற்கு இருந்ததே தவிர யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாக எண்ணியதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது. இதைத்தான் சொன்னாரு. 18 வயது இளைஞனை கேட்கிற பொழுது அபூ தாலிப் ரலியல்லாஹு அபூ தாலிப் சொல்லுகிறார், இந்த இளைஞன் அஷ்ரஃபுஹும் லன்னா, வந்தவர் சும்மா விடல, யமன்ல இருந்து வந்தவர், அவகைரு ஹாதா, இந்த இளைஞனை பத்தி வேற ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டார். அவகைரு ஹாதா, இந்த இளைஞனை பத்தி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? அபூ தாலிப் யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, இருக்கு சொல்லலாம். என்ன? அஜ்வதுஹும் மாலா, அஜ்வதுஹும் மாலா, இந்த இளைஞனை போன்று தர்மம் செய்தவர் யாரும் இல்லை. 18 வயதிலேயே அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். அஜ்வதுஹும் மாலா, இன்னைக்கு 18 வயதில் இருக்கிற இளைஞன் தகப்பனாட்டிற்கு அம்பட்டை புடுங்கணும்னு நினைக்கிறான், தான் பேர்ல எழுதி வைக்கலன்னு கோவிச்சுக்கிறான், கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மாதிரியா தகப்பனாரை பார்க்கிறான் இல்லையா? ஆனால் இருப்பதையெல்லாம் 18 வயதிலிருந்து வஃபாத் வரை அத்தனையும் அள்ளி கொடுத்த வள்ளல் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜ்வதுஹும் மாலா, தன்ட்ட வந்த அத்தனையுமே மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற அற்புத ஆற்றல் படைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகாக வரலாறு எழுதுகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கும் போது கதீஜா ரலியல்லாஹு தஆலா ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு, ஸைத் ரலியல்லாஹு கதீஜாவின் அடிமை, இந்த அடிமையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. நாயகமே, என் அடிமையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. அடிமைகள் இருந்த வேலைக்கு ஆள், அடிமைகள் இருந்த காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகள் இருந்த காலத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா கதீஜா, நானே இறைவனுக்கு அடிமை, எனக்கு எதற்கம்மா அடிமை? நானே அடிமை அம்மா, எனக்காவது ஒரு அடிமையை வைத்து பார்த்திருக்கிறீர்களா? பெருமானார் செய்த புரட்சி பெரும் புரட்சி.
அடிமைகள் காலத்திலே வாழ்ந்த நாயகம், தனக்கு என்று எந்த அடிமைகளையும் வைத்துக் கொள்ளாத நாயகம். இதுதான் நாயகத்தின் வரலாறு. இளமையிலிருந்தே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வது கும்மாலா இருப்பது அத்தனையும் தர்மம் செய்கிற ஆற்றல் படைத்தவர்களாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள். நாயகம் கொடுத்ததை மட்டும் கணக்கு போட்டா வரலாறு சொல்கிறது, ஜகாத்தே இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் யார் என்றால் நபிகள் நாயகம். ஜகாத்தை பத்தி சொன்னாங்க, ஆனா ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு ரசூலுக்கு பொருள் வந்ததே இல்லை. வரும்போதே பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஜகாத்துன்னா ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். ரசூலுல்லா ஒரு வருஷம் எந்த பொருளை வச்சிருந்தாங்க? எந்த பொருளும் இல்லை. வந்த உக்ஸிம் இப்னு ஸைஃபி எல்லாம் கேட்டுட்டு அவ கைருஹாதான், வேற ஏதாவது இந்த முகம்மதை பத்தி உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார். அபூ தாலிப் அசந்து போயிட்டார். சொல்லி சொல்லி கடைசியில ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அபூ தாலிப் சொன்ன வார்த்தை, லஹு ஃபதுலுன் மத்தீன். உக்ஸிம், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் என்ன தெரியுமா? லஹு ஃபதுலுன் மத்தீன். உலகத்துல என்னென்ன உயர்வான நல்ல குணங்கள் இருக்கிறதோ, ஃபதுல் சிறப்புகள் இருக்கிறதோ, மத்தீன் உறுதியான சிறப்புகள் என்று உலகம் எதையெல்லாம் போட்டுகிறதோ அது முழுவதும் இந்த இளைஞன் இருக்கு. என்னை ஆள விடு. இந்த இளைஞன் ஆக எல்லா சிறப்பும் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சிறப்பெல்லாம் தெரியுமோ, எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது அத்தனையும் இந்த 18 வயது இளைஞனிடத்தில் இருக்கிறது. 18 வயதிலே நாயகம் பெற்ற பேர். அப்பதான் உக்ஸிம் இப்னு ஸைஃபி திரும்ப பிடிக்கிறார். இதுவரைக்கும் உங்கள்கிட்ட நான் கேட்டேன், வளர்த்துக் கொண்டிருக்கிற அபூ தாலிப், வளர்த்துக் கொண்டிருக்கிற அபூ தாலிப் அவர்களே, இந்த இளைஞனை பற்றி நான் சொல்லட்டுமா? நீங்கள் சொல்கிறீர்களா? யமன் தேசத்திலிருந்து வந்த நீங்கள் சொல்கிறீர்களா? வேதத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களோடு தொடர்பு இருக்கிறது, நான் யூத தலைவன், நான் சொல்கிறேன். இந்த இளைஞன் யார் தெரியுமா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார், நிற்க வைக்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு உக்ஸிம் இப்னு ஸைஃபி சொன்னார், இந்த இளைஞனை பற்றி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களே, என்ன சொல்கிறீர்கள் இந்த இளைஞனை பற்றி? அபூ தாலிப் கேட்கிறார். சொன்னார்கள் உக்ஸிம் இப்னு ஸைஃபி, பெருமானாரை முன்னால் நிற்க வைத்து சொன்னார்கள், ஒவ்வொரு பகுதியையும் வர்ணித்து விட்டு சொன்னார்கள், நான் தௌராத்திலே இந்த இளைஞனுடைய கண்ணை பற்றி பார்த்திருக்கிறேன், தௌராத்திலே இந்த இளைஞனுடைய நடையை பற்றி கண்டிருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. இந்த இளைஞன் யார் தெரியுமா? லயல்ரிபில் அரப பியதின் ஹாயித் வ பிரிஜ்லின் லாயித். இந்த இளைஞன் ஒரு காலம் வரும், ஒரு இளைஞன் தான் முழு உலகத்தையும் தன் காலுக்கு கீழே வைத்திருப்பார். அபூ தாலிப், நீங்கள் வெறும் இளைஞராக பார்க்கிறீர்கள், வெறும் முகம்மதாக பார்க்கிறீர்கள். ஒரு காலம் வரும், உலகம் முழுக்க இந்த முகம்மதின் காலடியில் இருக்கும். வாளால் அல்ல, பியதின் ஹாயித், உறுதியான அவரினுடைய கொள்கை கரத்தால், பணிவை கொண்டு, பணிவான அவருடைய குணத்தால் முழு உலகத்தையும் தன் காலுக்கு கீழே வைத்திருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இவர்தான் இரு நபி, உலகத்திற்கே தலைவர் என்று உக்ஸிம் இப்னு ஸைஃபி 18 வயதிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். அந்த இளமை காலத்திலேயே துடிப்போடு செயல்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயதை தொடுகிறார்கள். அபூ தாலிப் அறிவிக்கிறார்கள், பெருமானார் 20 வயதை தொடுகிற பொழுது எங்கள் குடும்ப சுமையை முகம்மது தான் சுமந்தார், எங்கள் ஏழ்மையை முகம்மது தான் விரட்டினார். சொல்வது யார்? பொறுப்பாளி அபூ தாலிப் சொல்லுகிறார். அப்ப குடும்ப சுமைகளை மட்டுமல்ல, பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், அக்கத்தில் இருப்பவர்கள், அத்துணை பேர்களினுடைய கஷ்டத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தார்கள். ஆடு மேய்க்கிற இடையனாக வந்து வந்து முன்னேறி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிற வியாபாரியாக மாறப்போகிறார்கள். எப்படி நாயகம் வியாபாரம் செய்தார்கள், அண்ணனின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த அவையில் பார்க்கலாம்.
அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயதிலே என்னென்ன நற்குணங்களை பெற்று வாழ்ந்தார்களோ அந்த நற்குணங்களோடு வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்புகள் நல்குவானாக. அதிலும் குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் எந்தெந்த நல்வழிகளை எல்லாம் கையாண்டார்களோ அந்த வழியை கையாண்டு உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்து வாழுகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.